ஹே ஹலோ வெல்கம் டு சூப்பர் ஜி விலாக். உங்கள் அபிமான சூப்பர் ஜி விலாக். பிக் பாஸ் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை கமல் சாருடைய வருகையின் பொழுது என்ன பேசப்பட்டதுன்னா, இது 77வது நாள். அதை விட முக்கியமான ஒன்று இருக்கு. ஹிட்டி ஹாக் என்ற முதல் ஃபிளைட் பறந்து இன்றோடு 120 வருடங்கள் ஆகிறது. ரைட் பிரதர்ஸ் பறக்கவிட்ட முதல் ஆகாய விமானம். இந்த 100 வருஷத்துக்குள்ள எவ்வளவோ முன்னேற்றம். அது பறக்குமா பறக்காதான்னு சந்தேகப்பட்டு ரைட் பிரதர்ஸ் உயிரை பணயம் வைத்து பறந்த அந்த ஏர்கிராஃப்ட், அதில் இருந்து 20-25 வருஷத்தில் பேசஞ்சர் ஃப்ளைட்லாம் வந்துருச்சு. இன்னும் 30-40 வருஷத்தில் ஜெட் லைனர்ஸ்லாம் வந்துருச்சு. சந்திர மண்டலத்துக்கே கொண்டு போய் சேர்த்துருச்சு. இப்போ அங்கே போய் குடியிருக்கலாம்னு யோசனை வந்துருச்சு. அதை ஆரம்பித்து வச்சது இப்போ தான் 120 வருஷம் தான் ஆச்சு. நம்ம என்னத்தை கண்டுபிடிச்சோம்? 0 தான் கண்டுபிடிச்சதோட சரி. இவ்வளவு விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்ச நம்ம இன்னும் மலைக்குழியில் இறங்கி மனிதன் மலம் அள்ளும் விஷயத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 800 விவகாரத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் அதுக்கு சயின்ஸ் கண்டுபிடிக்க முடியாதா? அப்படின்னா நான் விஞ்ஞானத்துக்கு எதிராக அதையெல்லாம் மாற்றி அமைக்க சொல்றதா அர்த்தம் கிடையாது. வியாபாரிகளின் கைப்பாவையாகும் சோம்பேறி விஞ்ஞானத்துக்கு தான் நான் எதிரி. இந்த விஞ்ஞானம் மனிதர்களுக்கு நண்பனாக இருக்க வேண்டும். உடனே நான் வியாபாரத்தை கைவிட சொல்லல, ஆனா கண்டிப்பா பண்ணணும். ஆனா மனித இனத்திற்கு விரோதமான செயல்களை யார் செய்தாலும் அது கிரிமினல் ஆக்ட். வரும் சமுதாயம் அதை நினைக்க வேண்டும். இப்ப இருப்பவர்கள் இவற்றையெல்லாம் உடனே செய்ய வேண்டும். கடமைக்குன்னு ஒரு டே இருக்கும் அல்லவா, அது இன்றாக இருக்க வேண்டும். இந்த கருத்துக்களோடு தான் கமல் சார் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியை தொடங்கியிருந்தாங்க. ஆனா கமல் சாருக்கு முன்னாடியே பூர்ணிமா ரவியை வந்து காட்டியிருந்தாங்க. இந்த கேமராவை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சனிக்கிழமை கமல் சார் வந்து திட்டினதுனால வருத்தத்தோடு இருக்காங்க. என்ன பேசணும் பேச வேணாம்னு தெரியல சார், ஹெல்ப் பண்ணுங்க சார், சரி பண்ணாதான் நான் அந்த மாதிரி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அவங்க கமல் சார்கிட்ட தான் பேசியிருக்காங்க கேமரா மூலமாக. என்ன பேசணும் பேச வேணாங்கிறது ஏதோ ஒரு நாள் தவறாக பேசலாம். வாரம் கமல் சார் முன்னாடி முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டு பின்னாடி அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறதே தான் வேலையாக வச்சுருந்தாங்க. அப்போ வாரமும் அவங்களுக்கு தெரியலையா? அந்தளவுக்கு அவங்க என்ன குழந்தையா? ஞாயிற்றுக்கிழமை வந்ததுமே கமல் சார் எல்லாரையுமே சிரிக்க சொன்னாங்க. குறிப்பாக பூர்ணிமா ரவியோடைய அந்த கேமராவில் அவங்க பேசினாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க போல். அதனால் உங்கள் மன்னிப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, அதனால் நீங்களும் சிரிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கமல் சார் வீட்டில் பிக் பாஸ் வீட்டில் உள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் கேமுக்காக மாறி இருக்காங்க, ஆனால் அவங்க மனசு மாறலை, ஆனால் கேமுக்காக மாறி ஓரளவுக்கு அவங்க கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யாரை நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே கமல் சார் கேட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தினேஷ் முதல்ல பேசுகிறாங்க. யாரை பற்றினா, அவங்க யாரை பற்றி பேசுவாங்க? விசித்ராவை பற்றி தான். ஒருவேளை கூல் சேஸ் இருந்தாலும் விசித்ராவை பற்றி தான் பேசியிருப்பாங்க. இப்போ சமீப நாட்களாக அவங்களுக்குள்ளெல்லாம் முரண்பாடு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு வருது. விசித்ரா மேடம் பொறுத்தளவுக்கு இந்த கேமுக்காக நிறைய மாறி இருக்காங்க. குறிப்பாக வந்து மாற்றி அவங்க நடிக்கிறாங்க. அம்மா பையன் அப்படிங்கிற சென்டிமெண்ட்டையே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷ்னலாக அவங்க வந்து இந்த கேமை கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தினேஷ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா மாயாவை தேர்வு செஞ்சு அவங்கள பற்றி பேசுகிறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஃபன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான், ஆனால் இந்த கேமுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. உடனே கமல் சார் வந்து இது என்ன வஞ்ச புகழ்ச்சியா இல்லை இகழ்ச்சியா அப்படிங்கிற மாதிரிலாம் சந்தேகம் கேட்டாங்க. உடனே மாயா அர்ச்சனாவை தேர்வு செஞ்சு அவங்க வந்து தான் இப்பேற்பட்டவங்க அப்படிங்கிறத வெளியே காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் சில முயற்சிகள் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் அவங்களுக்கு சமையல் தெரியுமா தெரியாதா, தெரியாதுங்கிறாங்க, ஒரு குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கமல் சார் வந்து அர்ச்சனா கிட்ட கேட்டாங்க, என்ன அர்ச்சனா உங்களுக்கு சமையல் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு நான் வந்து கொண்டுட்டு போகிற அளவுக்கு என் லைஃப்பில் வந்து ஓரளவுக்கு எனக்கு சமையல் தெரியும் சார், பரவாயில்ல அதை நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாயா, அப்புறம் தான் அவங்களுக்கு சமையல் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, என்ன குழப்பம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே மாயா வந்து இல்லை அவங்க கேமராக்காக நடிக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க விடுறாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு பூர்ணிமா ரவியை வந்து தேர்வு செய்கிறாங்க. பூர்ணிமா ரவி வந்து இப்போ ஒரு 2 வாரமாக பரவாயில்ல, ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 10 வாரமாக அவங்களுடைய சிரிப்பு அப்படிங்கிறது என்னை பார்த்து குறுகுருட்டு சிரிப்பாக ஒரே சந்தேகமாக இருக்கும், சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி பேசிட்டாரு. விஷ்ணுவை பொறுத்தளவுக்கு பூர்ணிமா ரவியை வந்து எளிதில் வந்து தேர்வு செய்து விடுகிறார். அதனால் எளிமையாக ஏதாவது பேசி விடுகிறார், ரொம்ப ஈஸியாக பேசிடுறாரு. ஏன் அப்படின்னா பூர்ணிமா ரவி வந்து விஷ்ணுவுக்கு இப்போ வந்து அடிமையாக இருக்கிறதுனால இந்த அடிமையை வந்து தேர்வு செஞ்சிடலாம், ஏதாவது சொல்லிக்கலாம், ஒரு அட்டாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பேசினா அந்த அடிமை தமக்கு வந்து ஒத்துக்கும், எதாக இருந்தாலும் அது சமாதானம் ஆகிடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈஸியாக ஒருத்தவங்களை யாராவது சொல்லணும், மற்றவங்ககிட்ட சொன்னோன்னா அது பிரச்சனையாகிடும். போய் பேசினாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஏதாவது பிரச்சனையாகும், பழி வாங்குவாங்க. அதனால்
அவர் பார்ப்பார் போல், இது ஒரு அடிமை, இதை வந்து தேர்வு செஞ்சு நம்ம ஏதாவது சொல்லிக்கலாம், அப்புறம் அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது பேசினா அது ஒத்துக்க தானே போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு. அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுது இன்னைக்கு. அந்த அடிப்படையில் அவர் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் மணிச்சந்திரா மாயாவை தேர்வு செஞ்சு அவங்கள பற்றி பேசினாங்க. அவங்க கேமுக்காக தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களாம். அதுக்கு முன்னாடிலாம் அவங்க கூட பேசும்போது எல்லாத்தையுமே அவங்க இது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா, அதனால் அவருக்கு நல்லாவே தெரியுது. அதை பற்றி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் ரவீனா, விஜய் அண்ணா வந்து இந்த கேமுக்காக ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு, அவர் வந்து உண்மையாகவே அமைதியாக இருப்பாரா இல்லை இங்கே தானா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு குழப்பமாக இருக்குது போல். வெளியே அவங்களுக்கு பாவம் ரவீனாவுக்கு வந்து இவர் விஜய் அண்ணாவை பற்றி எதுவும் தெரியாது இல்லைங்களா, அதனால் அவங்க ரொம்ப குழப்பமாக இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு மணிச்சந்திராவை பற்றி தான் எல்லாமே தெரியும். மற்றவங்கள பற்றி அவங்க ஒரு குழப்ப நிலையில் தான் இருப்பாங்க. மற்றவங்ககிட்ட பேசினா தானே அது தெரிய போகிறது. யாரை பற்றியுமே தெரியாது. இப்போ விஜய் வர்மாவை பற்றி மட்டும் கிடையாது, உள்ளே இருக்கக்கூடிய மற்ற போட்டியாளர்களை பற்றி கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க மணிச்சந்திராவை மட்டும்தான் பார்ப்பாங்க, அவங்க கூட தான் மட்டும் பேசுவாங்க, அவங்க கூட மட்டும்தான் சிரிப்பாங்க. யாரையாவது வெறுப்பேற்றுவதற்காக மற்றவங்கக்கிட்ட சிரிக்கலாம், அவ்வளோதான். நல்ல விதமாக நடந்துக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க மணிச்சந்திரா கூட தான் அவங்க கேமே இருக்குது. இந்த வட்டத்தை விட்டு அவங்க வெளிவரவே இல்லை. இருந்தாலும் அந்த பிக் பாஸ் வீட்டில் அவங்க இருக்க முடியுது. அதுக்கப்புறம் விசித்ரா மேடம் எழுந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பேசின அனைவருமே வந்து ஒருவரை தேர்வு செய்து தான் பேசியிருந்தாங்க. அவங்கள பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி கேமுக்காக மாறி இருக்காங்க, ஆனால் மனசு மாறலை, கேமுக்காக மாறி இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் பேசியிருந்தாங்க. ஆனால் விசித்ரா மேடம் வந்து எனக்கு ரவீனாவை தெரியும், ஜோவிகாவை தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரம்பித்தாங்க. என்னத்தை சொல்ல, எல்லாம் இங்கே புதுமுகமாக இருக்குது, அந்த 2 பேரை தவிர எனக்கு யாரையும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கமல் சார் சொல்கிறாரு, அம்மா இது வந்து இந்த 77 நாள் ஆகி போச்சோம்மா, இதை பற்றி தான் கேட்குறாங்க, வெளியே யாரை தெரியும் என்ன தெரியும் அதெல்லாம் நான் கேட்கல. அப்புறம் கடன்னு யாரையுமே பேச மாட்டேன்னு சொன்னாங்க, யாரையுமே தெரியலன்னு. அப்புறம் கடன்னு இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லிவிடுவாங்க போல். சொல்லப்போனால் கமல் சாரியே ஏதாவது பேசிடுவாங்க போல், அந்த அளவுக்கு பேசுனாங்க, ரொம்ப லென்த்தாக பேசுனாங்க. அதுக்கப்புறம் பூர்ணிமா ரவி தினேஷை தேர்வு செஞ்சு பேசுகிறாங்க. அவங்க தினேஷை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக அந்த வீட்டில் எல்லாருமே கேமுக்காக ஏதாவது ஒரு பாயிண்ட் பண்ணுறாங்க, தினேஷும் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் உடனே அதெல்லாம் மறந்துட்டு என்னன்னே தெரியாத மாதிரி வந்து நல்லாவே பேசுகிறாராம், இந்த மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணுவை தேர்வு செஞ்சு பேசுகிறாங்க. விக்ரம் சொன்னது தான் சரியான வார்த்தை. அவர் விஷ்ணுவை பற்றி பேசியிருந்தாங்க. என்ன பேசுனாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு வாரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு வாரத்தில் இருக்க மாட்டார், மாறி மாறி தான் இருப்பார், நடிப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கமல் சார் ஏதாவது கேட்கும்போது வார இறுதி நாட்களில் ரொம்ப அமைதியாகிடுவார். ஏதாவது அதுக்கு முன்னாடிலாம் திங்கள் செவ்வாயெலாம் ஏதாவது பெரிய சம்பவம் செய்வார், மற்றவங்கள அவமானப்படுத்துவார், புறம் பேசுவார், என்னென்ன சொல்லணுமோ மற்றவங்கள அந்த மாதிரிலாம் பெயர் வைத்தெல்லாம் அழைப்பார். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ அந்த தலைவர் பதவி அந்த இருக்கும்போது அதுக்கப்புறம் கமல் சாரால் கடுமையாக திட்டு வாங்கினதுனால அதுக்கப்புறம் ரொம்ப அப்பாவி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தார். வியாழக்கிழமையே அதெல்லாம் மாற ஆரம்பிச்சுது. இதை தான் வந்து விக்ரம் மேற்கோள் காட்டி சொல்கிறாங்க. குறிப்பாக அவர்கிட்டயே நான் இந்த வாரம் மட்டும்தான் இப்படி இருப்பேன், அடுத்த வாரம்லாம் நான் எப்படி இருந்தோன்னு அப்படியே மாறிடுவேங்கிற மாதிரிலாம் சொன்னாராம். அதை வந்து அவர் வந்து மேற்கோள் காட்டி சொல்லிட்டார் கமல் சார் முன்னாடி. பிக் பாஸ் வீட்டை பொறுத்தளவுக்கு யாருக்கிட்ட பேசினாலும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த போட்டியாளர்களுக்குள்ளே யாருக்கிட்ட பேசினாலும் ரொம்ப கவனமாக பேசணும், கண்ட்ரோலாக பேசணும். எல்லாமே கேமு தான், அங்கே கேம் தான் போய்கிட்டு இருக்கு. அதனால் பாசமாக பேசுகிறோம், ஏதாவது அன்பாக பேசுகிறோனாலும் மாட்டிப்போம், ஏதாவது வம்பாக பேசுனாலும் மாட்டிப்போம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான நேரங்களில் அதை வந்து எடுத்து சொல்லிடுறாங்க வெளியே. பொதுவாக அது கேமரா தெரியுது, நம்ம எல்லாம் பார்க்குறோம், ஆனாலும் அவங்க சொல்லிவிடுவாங்க. சொல்லும்போது என்னை நம்பி தானே பேசணும், ஆனால் சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி. அது அவங்க வந்து கெட்டதை பேசினாலும் சரி, நல்லதை பேசினாலும் சரி சொல்லிவிடுவாங்க. அதனால் பார்த்து பேசும்போது கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது உதாரணம். குறிப்பாக இப்போ கூல் சுரேஷ் வந்து ஏதோ அன்பாக கேட்குறாங்கன்னு விசித்ரா மேடம் பாசமாக கேட்குறாங்கன்னு ஏதோ ஃபேமிலியை பற்றிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் விசித்ரா மேடம் என்ன பண்ணாங்க, என்ன ஆச்சு, இதுதான். இப்போ வந்து விக்ரம் கிட்ட இந்த மாதிரி சொன்னதுனால அவர் என்ன இப்போ பண்ணார், அதுதான். ஆக வந்து இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு உதாரணம். இவங்க எல்லாரும் பேசுனதுக்கப்புறம் இறுதியாக கமல் சார் சொன்னது என்னன்னா, மனம் மாறலாம் ஆனால் வந்து குணம் மாறாது. ஏன்னா மனம் வந்து கேமுக்காக மாறலாம், ஆனால் குணம் அப்படிங்கிறது டிஎன்ஏ சம்மந்தப்பட்டது, அது மாறாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கருத்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகளில் விஷ்ணு பூர்ணிமா ரவி கிட்ட போய் பேசுகிறாங்க. அதாவது சமாதானம் செய்ய முயற்சி செய்கிறாங்க, கை கொடுக்குறாங்க. என்ன பேசவே மாட்டேங்கிற, உம்முன்னு இருக்க, நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா என்ன புரியலையா அப்படிங்கிறாங்க. எப்பா நீ தப்பாக சொன்னியா சொல்லலையா அப்படிங்கிறது உனக்கே தெரியுமா தெரியாதா? என்னப்பா நீங்கள், பூர்ணிமா ரவி தான் ஒரே குழப்பமாக இருப்பாங்க, கமல் சார் ஏதாவது சொல்லிவிடுவாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப குழப்பமாக இருப்பாங்க. நீங்கள் வந்து இப்போது என்ன சொன்னங்கிறது உங்களுக்கும் தெரியாத போச்சு,
வர வர பூர்ணிமா ரவி கூட பழகி பழகி விஷ்ணு பூர்ணிமா ரவி மாதிரியே ஆயிடுவார் போல். அதுக்கப்புறம் பூர்ணிமா ரவி அவங்க சிரிப்புக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. எதுக்கு தான் விளக்கம் கொடுக்கணும்னு இல்லாத போச்சு. அது வந்து ஒரு காதல் சிரிப்பு தான். உன்னை பார்த்து நான் வந்து ஒரு அன்பாக சிரித்தேன், வெக்கப்பட்டு ஒரு மாதிரி சிரித்தேன், அதை போய் நீ தப்பாக நினச்சிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பக்கத்தில் விசித்ரா மேடம் இருந்தாங்க. அன்பு இல்லை ஒன்றும் இல்லை தம்பி, இப்போ தான் நீ ஒழுங்காக நல்லா பேசுகிற, இப்படியே இரு, பூர்ணிமா ரவி அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க அவங்க பக்கத்தில் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் கமல் சார் திரும்ப வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க மணி சந்திரா அவங்களுடைய தலைமையை பற்றி. உடனே மணிச்சந்திரா அப்படின்னு சொன்னதுமே, சார் நான் தான் சார், நான் தான் கேப்டனாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார். தம்பி நீ சொல்லக்கூடாது, உன் தலைமை தான், அதை பற்றி தான் மற்றவங்ககிட்ட கேட்க போகிறேன். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வக்கோளாராக இருக்கிறீங்க, உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் ஒவ்வொருத்தங்களா பேச சொல்கிறாங்க. முதல்ல விக்ரம் தான் பேச சொல்கிறாங்க. அவங்க பெரிய டாஸ்க் எதுவும் இல்லை சார், ஏன்னா அவர் வந்து இந்த சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக இல்லை இந்த வாரத்தில். போன வாரம் வந்து கமல் சார் ரொம்ப கடுமையாக திட்டினதுனால கொஞ்சம் எல்லோரும் அமைதியாகிட்டாங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த முதல் வாரத்தில் விஜயவர்மா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அப்போ முதல் வாரத்தில் எல்லாருமே விளையாட ஆரம்பிக்கவே இல்லை. அந்த மாதிரி இருந்ததுனால அவருக்கு வந்து சாதகமாகிடுச்சு. இதை தான் கூல் சுரேஷும் சொன்னாங்க. எல்லோரும் அமைதியாக இருந்ததுனால நீ நல்லா கேப்டனாக இருந்தங்கிறது அர்த்தமா, இல்லை நீ நல்லா கேப்டனாக செயல்பட்டதுனால எல்லோரும் அமைதியாக இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று கூல் சுரேஷ் சொன்னார். அந்த வார்த்தை தான் இங்கே பொருந்தும். என்னை பொறுத்தளவுக்கு எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க. இவருக்கு மணிச்சந்திராவுக்கு அது சாதகமாக இருந்தது. அதனால் நல்லாவே பண்ண முடிஞ்சுது. இருந்தாலும் மணிச்சந்திரா சுறுசுறுப்பாக இருந்தார். இருக்கிறத நல்லாவே பண்ணார். குறிப்பாக வந்து யாரையுமே தூங்க விடலை, நல்லா தான் சார் பண்ணியிருந்தார். அவங்க தலைமை நல்லா தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. உடனே கமல் சார் வந்து இப்போ தூங்க விடலை, அதுதான் பெரிய குறையாக இருக்குது போல் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் விசித்ரா மேடம் வந்து பேசுகிறாங்க. மணிச்சந்திரா வந்து ஒரு சிறந்த கேப்டனாக இருந்தாங்க, சுறுசுறுப்பாக இருந்தாங்க, சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்தது அப்படிங்கிற மாதிரி பாராட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரவினா எழுந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் ரொம்ப நல்லாவே பண்ணார் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கமல் சார், வேற என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும், நல்லது தான் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணாங்க. ரவீனாவுக்கு ஒரே இதாக போச்சு. என்ன பண்ணுறது, உண்மையை சொல்லிட்டாங்க கமல் சார். அதுக்கப்புறம் விஷ்ணு எழுந்து பேசுகிறாங்க. நல்லா தான் சார் பண்ணியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கமல் சார் வந்து போன வாரம் கடுமையாக பேசுனதுனால இந்த வாரம் பாராட்டணும், ஏதாவது சில வார்த்தைகள் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணி அவங்க கமல் சார் வந்து விஷ்ணுவை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய தவறுகள் அப்படிங்கிறது செஞ்சுருந்தீங்க, அதெல்லாம் பார்த்து அவர் வந்து சரி செஞ்சிட்டாரு, அதனால் அவருடைய பாராட்டுக்களில் உங்களுடைய பங்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பூர்ணிமா ரவி ரொம்ப நீட்டாக இருந்தது சார், எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மாயா எழுந்து பேசுகிறாங்க. நல்லா தான் சார் பண்ணாங்க, என்ன ஒரு குறை, பெல் இல்லை, அது இருந்தால் கொஞ்சம் பயந்து போயிருந்திருப்பார், நாங்கள் போய் மணி அடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயம் வந்திருக்கும், அது இல்லாததான் ஒரு குறை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கமல் சார் கேட்குறாங்க, ஏதாவது குறை இருந்தால் இங்கே சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ சார் என்னை விட்டுருங்க சார், அதெல்லாம் நல்லா தான் சார் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டாங்க. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறீங்க, பயம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் வந்து விஜயவர்மா அவங்க வந்து நல்லா தான் பண்ணாங்க, கேப்டன் சிறந்த கேப்டனாக தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நிக்சனுக்கும் மாயாவுடைய அந்த எண்ணம் தான், அவருக்கும் பெல் இருந்திருக்கணுமா, காரணம் சொல்கிறாரு, அவருக்கு இருந்தது இல்லைங்களா, எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாங்க. அப்போ வந்து இவருடைய தலைமை மட்டும் அப்படியே ஸ்மூத்தாக போச்சுன்னா அவருக்கு வந்து கஷ்டமாக இருக்காதா, அதை தான் அங்கே வெளிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா பேசுகிறாங்க. அதாவது ரெண்டாக பிரிஞ்சு கிடந்த அந்த வீட்டை வந்து ஒன்று திரட்டினார் அப்படிங்கிற மாதிரிலாம் பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தினேஷ் கூடயே இருந்ததுனால மணிச்சந்திரா நிறைய பேசியிருப்பாங்க போல், இந்த மாதிரி நான் தலைவர் ஆகிட்டேன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம், அதெல்லாம் அப்படியே செஞ்சாராம். அது வந்து அவரும் பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இறுதியாக மணிச்சந்திரா வந்து பேசுகிறாங்க. முதல்ல எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தாரோ அந்த அளவுக்கு அவருக்கு எதுவுமே சொல்ல தெரியல, நான் என்ன சார் சொல்கிறதுன்னு முழிக்கிறாரு. கமல் சார் வந்து இல்லை சொல்லுங்கள், ஏதாவது சொல்லணும், இந்த தடவை பரவாயில்ல, அடுத்த முறையாவது நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறது, சண்டை ஏதாவது பிரச்சனை வந்திருந்தால் நான் ஏதாவது போய் தடுத்து இருந்திருப்பேன், ஏதாவது பேசலாம், ஒன்றுமே இல்லையே சார் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் உண்மையை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கமல் சார் பேசுகிறாங்க. டிக்கெட் ஃபினாலே, அந்த வாய்ப்பை இழந்தவர்கள் அது தேர்வு செஞ்ச முறையில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா, இல்லை ஏதாவது விமர்சனங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஜயவர்மாவையும் அர்ச்சனாவையும் கேட்குறாங்க கமல் சார். ஏன்னா இவங்க 2 பேரையும் தானே தேர்வு செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறாங்க. விஜயவர்மா என்ன சொல்கிறாருன்னா, வாய்ப்பு இழந்துட்டோம் பரவாயில்ல சார், ஆனால் பிக் பாஸ் வந்து எங்களுக்கு வந்து விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க, எங்களுடைய பாயிண்ட்டை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது சிறப்பாக இருந்தது சார், நாங்களும் அதனால் விளையாட முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அர்ச்சனா பேசுனாங்க. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எதாக இருந்தாலும்
போராடி தான் பெற முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார். எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. அதனால் நான் போராடிக்கிட்டே இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அது வந்து சிறப்பாக இருந்தது. அந்த வார்த்தை உண்மைதான். வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் போராடினா தான் கிடைக்கும். போராட்டங்கிறது கைவிடவே கூடாது. இறுதி வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு வார்த்தை தான். அதுக்கப்புறம் கமல் சார் வந்து ஸ்டோர் ரூமில் இருந்து ஒரு பொருளை ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் மாதிரி இருக்குது. அதில் முட்கள் இருக்கிற மாதிரி கிளாக்கில் இப்போ வந்து ஒரு 3 முட்கள் இருக்கும். இங்கே ஒரு 5, 6 முட்கள் அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து அளவுகோலை தீர்மானிக்கிற வகையில் அதை மாற்றி மாற்றி முட்களை நகர்த்தி வைக்கணும். அது வந்து சுயநலம் எந்த அடிப்படையில் எந்த அளவுகோலில் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுகோலில் அந்த முட்களை நகர்த்தி வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் அன்பு, வன்மம், விடாமுயற்சி, சகிப்புத்தன்மை இப்படிங்கிற மாதிரிலாம் அதில் வார்த்தைகள் இருந்தது. ஒட்டிட்டு அந்த கிளாக் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரவுண்டுக்குள்ளே ஒட்டிட்டு இந்த முட்களை இப்போ வந்து அன்பு அப்படின்னா அன்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிற மாதிரி முட்களை நகர்த்தி வைக்கணும். அந்த அளவுகோலை வந்து காட்டுற விதத்தில் அதை நகர்த்தி வைக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள பற்றி சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு நபர் அவங்களுக்கு போட்டியாக அவங்கக்கிட்ட கொஞ்சம் முரண்பட்டு இருக்கக்கூடிய நபரை சரியாக தேர்வு செஞ்சு நீங்கள் வந்து அதை ரிவ்யூ பண்ணுங்கள். அவங்க அன்பு இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்களே அது சரியானதா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிவ்யூ பண்ணணும். இந்த மாதிரி தான் நடந்தது. ஒருத்தங்க சொல்ல இன்னொருத்தங்க அவங்களுடைய அந்த விகிதாச்சாரத்தை வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. இதுதான் நடந்துக்கிட்டே இருந்தது. முதல்ல அர்ச்சனா தான் பண்ணாங்க. அவங்க வந்து சுயநலத்தை வந்து ஒரு 10% இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. திறமை வந்து ஒரு 30-40%, விடாமுயற்சி அதிகமாகவே வச்சுக்கிட்டாங்க. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு 20%, சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் சார் இருக்குது. அது எனக்கு புரியுது சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை யார் இப்போ இவங்க சொன்னதை வந்து ரிவ்யூ பண்ணக்கூடியவங்க பூர்ணிமா ரவி. ரொம்ப மாற்றி இவங்க எதையும் ரிவ்யூ பண்ணலை. கிட்டத்தட்ட அவங்க சொன்னதையே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அடுத்தது பூர்ணிமா ரவி அவங்களுடைய குணங்கள் எந்த அளவுகோலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லணும். இப்போ ரிவ்யூ பண்ணவங்களே அடுத்தது அவங்கள பற்றியும் பேசி ஆகணும். அடுத்தது ரிவ்யூ பண்ணுவாங்க ஒருத்தங்க. அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணவங்களே அவங்கள பற்றி சொல்லணும். இப்படி தான் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. இப்போ பூர்ணிமா ரவி ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் பூர்ணிமா ரவியை பற்றி சொல்கிறாங்க. அதை ரிவ்யூ பண்ணது விஷ்ணு. அதுக்கப்புறம் விஷ்ணு அவங்கள பற்றி சொல்லுவாங்க. விஷ்ணுவை வந்து ரிவ்யூ பண்ணது மாயா. அதுக்கப்புறம் மாயா அவங்கள பற்றி பேசுவாங்க. விடாமுயற்சி இவ்வளோ, அன்பு இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த முட்களை வந்து நகர்த்தி வைப்பாங்க. அதை ரிவ்யூ பண்ணது மாயாவை ரிவ்யூ பண்ணது தினேஷ். அப்புறம் தினேஷும் அதே மாதிரி அவங்களுடைய குணங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அதை ரிவ்யூ பண்ணது நிக்சனு. அப்புறம் நிக்சன் பேசுவாங்க. நிக்சனுக்கு வந்து ரவீனா சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரவீனா பேசுவாங்க. ரவீனாவுக்கு வந்து விசித்ரா மேடம் பேசுனாங்க. விசித்ரா மேடம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் விசித்ரா மேடத்தை ரிவ்யூ பண்ணது விக்ரம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் விக்ரமை ரிவ்யூ பண்ணது மணிச்சந்திரா. அதுக்கப்புறம் மணிச்சந்திரா அவங்களுடைய அன்பு, சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி எந்த அளவுகோலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி முட்களை நகர்த்தி வச்சாங்க. அதை ரிவ்யூ பண்ணது விஜயவர்மா. அதுக்கப்புறம் அவங்கள பற்றி சொன்னாங்க. இப்போ விஜயவர்மா சொன்னதை ரிவ்யூ பண்ணது வந்து அர்ச்சனா வந்து கொஞ்சம் விஜயவர்மா சொன்னது எல்லாமே சரிதான். ஆனால் அந்த டாஸ்கில் அந்த டான்ஸ் மாரத்தான் டாஸ்கில் பிக் பாஸ் கரன்சியை வந்து பூர்ணிமா, மாயா எல்லாமே கொடுத்தாங்க. அதை அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டாரு. அது வந்து ஒரு குறை. அது மட்டும்தான் கொஞ்சம் இடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கான விளக்கத்தை விஜயவர்மா எழுந்து உடனே பேசினாங்க. அப்புறம் அர்ச்சனா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே சார், இப்போ எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு, அதெல்லாம் இது தப்பு இல்லை, அதனால் அது வந்து எல்லாமே சரி, அவர் சொன்னது எல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த பேசுனதுலேயே விஜயவர்மா சொன்னது தான் முழுக்க சரியாக இருந்தது. மாறி பேசுனாங்க. குறிப்பாக வந்து ரவீனா மணிச்சந்திரா கிட்ட மட்டுமே அன்பு காட்டுறதை பற்றி பேசியிருந்தாங்க. அதே மாதிரியே மணிச்சந்திரா ரவீனா கிட்ட மட்டுமே அன்பு காட்டுறதை பற்றி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கமல் சார் பேசுகிறாங்க. என்ன எல்லோரும் ஜாலியாக சிரிச்சிங்க, பேசுனீங்க, ஓகே, எல்லாம் ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் சீரியஸாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நாமினேஷனை பற்றி டிஸ்கஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் தினேஷ், மாயா, விஷ்ணு எல்லோரும் இதை பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க. பிபியை அனுப்பிடுவீங்கிறீங்க, எம்பியை நான் பார்த்துக்கிறேங்கிறீங்க, எல்லோரும் ஏதாவது ஒரு பேரை வச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. பூர்ணிமா ரவி, மாயாலாம் சிரிக்கிறாங்க அவர் பேசும்போது, கமல் சார் சொல்லும்போது. கமல் சார் சொல்லிட்டாங்க, அம்மா சிரிக்காதீங்க, இது சீரியஸான மேட்டரு, முதல்ல வந்து இது ஜோக் சொல்ல நான் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுனாங்க. அப்புறம் சைலண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மாயா கிட்ட கேட்குறாங்க, என்ன கரப்பாம்பூச்சை ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க, யாரை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. விக்ரமும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தார். என்ன விக்ரம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எது சொன்னாலும் ரசிப்பீங்க போல், இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா விக்ரம் கரப்பாம்பூச்சா ஆயிடுவீங்க, வெளியே எல்லோரும் உங்களை அப்படி தான் கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விக்ரமுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கமல் சார் பேசினார். இல்லை சார், என் ஃப்ரெண்டு சார், மாயா சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு சார், அதனால தான் இப்படி சொன்னேன், கிண்டல் பண்ணி தான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அன்றைக்கி அவங்க சீரியஸாக சொன்னாங்க. விஷ்ணுவும் அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேர் பேசும்போது
சீரியஸாக தான் பேசுனாங்க. இங்கே வந்து கிண்டலாக சொன்ன அப்படிங்கிற மாதிரி மாற்றி பேசுகிறாங்க மாயா. மாயா வந்து இது புதுசல்ல, இப்படி தான் மாற்றி மாற்றி பேசுவாங்க. ஆனால் ஒன்று என்ன, இவ்வளோ தூரம் கமல் சார் வந்து சப்போர்ட்டாக பேசுகிறாங்க, அதை புரிஞ்சிக்காமல் விக்ரம் வந்து எழுந்து நின்று கடைசியாக இல்லை அவங்க ஃபன்னுக்காக தான் சார் பேசுகிறாங்க, எதுவும் தப்பாக நடக்கலை சார் அப்படிங்கிற மாதிரி மாயாவுக்கு வக்காலத்து வாங்கி பேசுகிறாங்க. அதான் கமல் சார் சொல்லிட்டாங்க, மாயாவுக்கு வக்காலத்து வாங்காதீங்க, உட்காருங்க, என்னங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. விக்ரம் பேசுனது அங்கே வந்து எனக்கே பிடிக்கல. நேற்றே சொல்லியிருந்தேன், விக்ரமுக்கு நேற்றும் ஆதரவாக தான் பேசியிருந்தாங்க கமல் சார், இன்றைக்கும் ஆதரவாக தான் பேசியிருக்காங்க. அவங்க வந்து உதவி பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கிட்டு, அதை புரிஞ்சுக்கிட்டு, அறிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் கேம் விளையாண்டா நல்லாயிருக்கும். திரும்பியும் அப்பாவி மாதிரியே அங்கே அவங்க கூடயே சுற்றிக்கிட்டு இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. இப்போ என்ன ஜோவிகாவுக்கு என்ன நடந்தது அதுதான். இப்போ அவங்க கூடயே இருந்ததுனால தான் அவங்க வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. இப்போ மாயா பூர்ணிமா கூடயே விக்ரம் இருக்கிறாங்க சுட்டி காட்டுறாங்க கமல் சார், அதையும் புரிஞ்சிக்கல. மாயா நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி எழுந்து பேசுகிறாரு. என்ன விக்ரம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி பண்ணால் நீங்கள் எப்படி டைட்டில் வின்னர் ஆக முடியும்? அதுக்கப்புறம் வாரம் நடக்கக்கூடிய நிகழ்வு, கமல் சார் வந்து புத்தக பரிந்துரை செய்வாங்க. இந்த தடவை கொஞ்சம் மாற்றம் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய போட்டியாளர்களும் பார்த்தாங்க. எல்லாருக்குமே பொதுவாக அவங்க வந்து புத்தக பரிந்துரை அப்படிங்கிறத செஞ்சுருந்தாங்க. என்ன நூல் அப்படின்னா பருவம் அப்படிங்கிற நூல் தான். ஆசிரியர் பார்த்தீங்கன்னா எஸ்எல் பைரப்பா அப்படிங்கிற ஒரு ஆசிரியர். இது வந்து கன்னட மொழியை சேர்ந்தவர், இருந்தாலும் தமிழில் அது வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இது வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு நாவல். மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நாவல். மகாபாரதம் அப்படிங்கிறது புராணம். அந்த புராணத்தெல்லாம் ஒதுக்கிட்டு இவங்க வரலாற்று அடிப்படையில் எழுதியிருக்காங்க. அதாவது மகாபாரதம் நடந்த அந்த இமயமலை அடிவாரத்தில் நடந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்று செய்திகளை திரட்டி அதுக்கப்புறம் அந்த நாவல் எழுதப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷம் ஆச்சு கம்ப்ளீட் பண்ண. 1975 தான் அந்த நாவலை முடித்தாங்க அவங்க. செய்திகளை திரட்ட, அது சம்பந்தமான அந்த நூல்களை எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. இது நாவலாக எழுதுவதற்கு ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் எழுதுனதுக்கப்புறம் இதெல்லாம் சரி பார்க்குறதுக்கே 1 வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 7.5 வருஷம் வந்து இதனுடைய உழைப்பு, கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. இது வந்து கண்டிப்பாக ஒரு வரலாற்று நூல் தான். இந்த நூலை வந்து எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கமல் சார் கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் விக்ரமுக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது போல். கேமரா முன்னாடி வந்து கமல் சார்கிட்ட பேசுகிறாங்க. எப்படி முதல்ல ஆரம்பத்தில் பூர்ணிமா ரவி பேசுனாங்களோ அந்த மாதிரி விக்ரம் பேசுகிறாங்க. சார் எனக்காக பேசுனீங்க, நான் அதை புரிஞ்சிக்காமல் எழுந்து பேசிட்டேன். அது வந்து வெளியே எல்லோரும் ஒரு மாதிரி பேசுவாங்க கரப்பாம்பூச்சின்னு, நீங்கள் வந்து உணர்ந்து தான் பேசியிருக்கீங்க, நான் தான் உணராமல் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வருத்தம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் சம்பந்தமான ரிவ்யூ நம்ம சேனலில் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சூப்பர் ஜி விளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.